சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். இன்னைக்கு நாம கல்கத்தா உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு ரொம்பவே முக்கியமான தீர்ப்பை பத்தி ஆழமா பார்க்க போறோம். வணக்கம். ஆமா, இது நிறைய வரி செலுத்துபவர்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயம். ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. வரித்துறை உங்க மேல ஒரு வழக்கு போடுறாங்க. அதுக்காக உங்க அக்கவுண்ட்ல இருந்து பணத்தையும் எடுத்துக்கிறாங்க. சரி. ஆனா கொஞ்ச நாள்லயே அந்த வழக்கையே வாபஸ் வாங்கிடுறாங்க. இதுக்கப்புறம் அதே காரணத்தை சொல்லி புதுசா ஒரு வழக்க ஆரம்பிச்சு நீங்க மேல்முறையீடு செய்யணும்னா மறுபடியும் பணம் கட்டுங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கே ரொம்ப குழப்பமா இருக்கு. ஒரு தடவை எடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு திரும்பவும் பணம் கேட்கறது, அது எந்த வகையில நியாயம்? கரெக்ட். இந்த மாதிரி ஒரு சிக்கலான சூழ்நிலையில தான் கல்கத்தா உயர்நீதிமன்றம் ஒரு தெளிவான தீர்ப்பை கொடுத்து வரி கட்டுறவங்களோட உரிமைகளை நிலைநாட்டியிருக்கு. அப்போ இந்த வழக்குல உண்மையிலே என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். சரி, இந்த விசித்திரமான சம்பவத்தோட ஆரம்பத்துக்கு போவோம். ஒரு நிறுவனம் இருக்கு. மே 27, 2022ல ஜிஎஸ்டி துறை அந்த நிறுவனத்துக்கு எதிரா ஒரு உத்தரவு போடுறாங்க. ஆனா என்ன ஆச்சரியம்னா, அடுத்த மாசமே, அதாவது ஜூன் 22, 2022ல அந்த உத்தரவே அவங்களே ரத்து செஞ்சிடுறாங்க. இதுவே ஒரு அசாதாரணமான விஷயம்தான். சாதாரணமா ஒரு அரசு துறை போட்ட உத்தரவை அவங்களே திரும்ப வாங்குறது ரொம்ப அரிது. ஆமா, ஒருவேளை அவங்க பக்கமே ஏதோ தவறு இருந்திருக்கலாம், உணர்ந்திருக்கலாம். அந்த நிறுவனம் கூட சரி, பிரச்சனை முடிஞ்சதுன்னு ஒரு பெருமூச்சு விட்டுருப்பாங்க. ஆனா கதை இங்கதான் ஆரம்பிக்குது இல்லையா? அதுதான், அது ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி இருந்த அமைதி மாதிரி தான். உத்தரவு ரத்து செய்யப்பட்டு பல மாசம் கழிச்சு அடுத்த வருஷம் மார்ச் 2023ல. ஆமா, அந்த நிறுவனத்தோட எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல இருந்து திடீர்னு 10,76,000 ரூபாய்க்கு மேல பணம் காணாம போயிருக்கு. என்னது? எந்த முன்னறிவிப்பு இல்லாமலாம்? ஆமா, புது நோட்டீஸ் இல்ல, எதுவும் இல்ல, பணம் மட்டும் போயிடுச்சு. அந்த கம்பெனிக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருந்திருக்கும். இந்த எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ங்கிறது அவங்க தொழில் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு. இது எப்படி நடந்ததுன்னு துறைக்கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்ன காரணம் இன்னும் சுவாரஸ்யமானது. என்ன சொன்னாங்க? ஒரு சிஸ்டம் தவறுன்னு சொல்லிட்டாங்க. சிஸ்டம் தவறா? அதாவது அவங்க சொன்னது DRC 08 படிவத்துல ஏற்பட்ட ஒரு குறைபாடுன்னு. ஓ, இந்த DRC 08ங்கிறது ஒருத்தர் எவ்வளவு வரி பாக்கி வச்சிருக்காருன்னு துறை அனுப்புற ஒரு சுருக்கமான அறிக்கை தானே? ஆமா, பழைய உத்தரவை ரத்து செஞ்சதும் கணினி அமைப்பிலிருந்து இந்த அறிக்கையையும் நீக்கி இருக்கணும். ஆனா ஒரு மென்பொருள் பிழையால அது அப்படியே இருந்திருக்கு. அதனால சிஸ்டம் தானாவே பணத்தை எடுத்துக்கிச்சு. இது ஒரு மனுஷ தவறு இல்ல, சிஸ்டம் செஞ்ச தவறுன்னு காரணம் சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம், ஒரு சிஸ்டம் தவறுன்னு சொல்லிட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல எடுத்துக்க முடியுமா? இது சட்டப்படி சரியான காரணமாகுமா? அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. ஆனா பிரச்சனை இதோட முடியலையே. இல்ல, இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு, அதாவது 2024 பிப்ரவரியில அதே பழைய காரண அறிவிப்பு அடிப்படையில துறை ஒரு புதிய உத்தரவை பிறப்பிக்குது. அட கொடுமையே! அதாவது எந்த வழக்க வாபஸ் வாங்கினாங்களோ, எந்த வழக்குக்காக தப்பா பணம் எடுத்தாங்களோ அதே கதையை மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, இதனால அந்த நிறுவனம் சட்டப்படி இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடிவு செஞ்சது. ஆனா அங்கதான் உங்களுக்கு இன்னொரு பெரிய தடை காத்துக்கிட்டு இருந்தது. இங்கதான் விஷயமே சிக்கலாவுது. ஒரு பக்கம் அந்த கம்பெனியோட 10 லட்சம் ரூபாய் ஏற்கனவே துறைக்கிட்ட இருக்கு. இன்னொரு பக்கம் மேல்முறையீடு செய்யணும்னா புதுசா 10% பணம் கட்டுங்கன்னு சொல்றாங்க. அந்த நிறுவனம் பணம் கட்டல. ஏன்னா அவங்க பணம் ஏற்கனவே துறைக்கிட்ட தான் இருக்கு. அதனால அவங்களோட மேல்முறையீட்டு மனுவை தேவையான முன்வைப்பு தொகை செலுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி மேல்முறையீட்டு அதிகாரி தள்ளுபடி செஞ்சிட்டார். இந்த நிலைமையில தான் வேற வழியே இல்லாம அந்த நிறுவனம் கல்கத்தா உயர்நீதிமன்றத்தை நாடியது. சரி, இப்போ உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு வருது. இவ்வளவு குழப்பமான ஒரு சூழ்நிலையை நீதிபதி எப்படி அணுகுனார்? ரொம்ப நேரடியான எளிமையான ஒரு கேள்வியை கேட்டார். என்ன கேள்வி அது? இந்த மேல்முறையீடு செய்யப்பட்ட சமயத்துல அந்த நிறுவனத்தோட பணம் எவ்வளவு வரித்துறை கிட்ட இருந்துச்சு? இதுதான் அவர் கேட்ட முதல் கேள்வி. இந்த ஒரு கேள்வி மொத்த வழக்கையே மாத்திருச்சு இல்லையா? ஏன்னா பதில் ரொம்ப தெளிவு. 10 லட்சம் ரூபாய்க்கு மேல. மிகச் சரியா சொன்னீங்க. நீதிமன்றம் சொன்னது இதுதான். சட்டம் கேட்கறது 10% முன்வைப்பு. ஆனா இங்க துறையோட கையில அதை விட பல மடங்கு அதிகமா பணம் ஏற்கனவே இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த நிறுவனம் ஏன் மறுபடியும் பணம் கட்டணும்? இது ரொம்ப லாஜிக்கான கேள்வி. ஆமா,
இங்க தான் ஒரு முக்கியமான சட்டக் கொள்கையை நீதிமன்றம் நிலைநாட்டுது. அதுதான் சப்ஸ்டன்ஸ் ஓவர் ப்ரொசீஜர். அதாவது நடைமுறை விதிகளை விட ஒரு விஷயத்தோட அடிப்படை உண்மைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். எக்ஸாக்ட்லி. இங்க நடைமுறை விதி என்ன? 10% பணம் கட்டணும். ஆனா அடிப்படை உண்மை என்ன? அதை விட அதிக பணம் ஏற்கனவே துறைக்கிட்ட இருக்கு. அப்போ சட்டத்தோட தேவை இயல்பாகவே பூர்த்தி ஆகிடுச்சுன்னு நீதிமன்றம் முடிவு செஞ்சது. ஆமா, துறை செஞ்ச ஒரு சிஸ்டம் தவறுக்காக ஒருத்தரோட மேல்முறையீடு செய்யும் உரிமையை பறிக்க முடியாதுன்னு நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லுச்சு. ஒரே காரணத்துக்காக கைவிடப்பட்ட ஒரு பழைய நடவடிக்கையின் கீழ் வசூலிச்ச பணத்தை அதே காரணத்துக்காக ஆரம்பிச்ச ஒரு புது நடவடிக்கைக்கான முன்வைப்பு தொகையா கண்டிப்பா எடுத்துக்கணும். இது வெறும் பண பரிமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இது ஒரு வரி செலுத்துபவரோட அடிப்படை உரிமை. ஆமா, நியாயம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ நீதிமன்றத்தோட இறுதி உத்தரவுகள் என்னவா இருந்துச்சு? ரொம்ப நேரடியா இருந்திருக்கணுமே. ஆமா, ரொம்ப தெளிவான 4 உத்தரவுகள். முதல்ல மேல்முறையீட்ட தள்ளுபடி செஞ்ச உத்தரவை உடனே ரத்து செய்ய சொன்னாங்க. சரி. இரண்டாவதா, இந்த வழக்க மறுபடியும் அதே மேல்முறையீட்டு அதிகாரிக்கு அனுப்பி இந்த முன்வைப்பு மாதிரியான நடைமுறை விஷயங்களை விட்டுட்டு வழக்கின் தகுதி அடிப்படையில் விசாரிக்க சொன்னாங்க இல்லையா? ஆமா, உண்மையிலே அந்த நிறுவனம் வரி கட்டணுமா இல்லையான்னு பாருங்கன்னு சொன்னாங்க. சரி. அந்த நிறுவனம் கிட்ட இருந்து எடுத்த பணத்தை பத்தி என்ன சொன்னாங்க? அதுதான் இதுல ஹைலைட். மூணாவதா, மேல்முறையீட்டுக்காக இனிமே எந்த பணமும் அந்த நிறுவனம் கிட்ட இருந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. கடைசியா, ரொம்ப முக்கியமா, சட்டப்படி தேவையான 10% முன்வைப்பு தொகை போக மீதி இருக்கிற அதிகப்படியான பணத்தை எல்லாத்தையும் சரிபார்த்து ஆமா சரிபார்த்து 4 வாரத்துக்குள்ள அந்த நிறுவனத்துக்கே திருப்பி தரணும்னு உத்தரவிட்டாங்க. இது ஒரு அருமையான தீர்ப்பு. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, நீதிமன்றம் வரியோட மூல பிரச்சனைக்குள்ள போகல. அந்த நிறுவனம் வரி ஏய்ப்பு செஞ்சதா இல்லையான்னு அவங்க முடிவு செய்யல. கரெக்ட். அந்த பொறுப்பை மேல்முறையீட்டு அதிகாரிக்கிட்டே விட்டுட்டாங்க. நீதிமன்றம் உறுதி செஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? வரித்துறையோட ஒரு நடைமுறை பிழைக்காகவோ அல்லது தொழில்நுட்ப கோளாறுக்காகவோ ஒரு வரி செலுத்துபவரோட மேல்முறையீடு செய்யும் அடிப்படை உரிமையை மறுக்கவே முடியாது. சட்டம் நியாயத்தின் பக்கம் நிக்கணுங்கிறத இந்த தீர்ப்பு ஆணித்தரமா சொல்லியிருக்கு. உண்மையிலேயே இது வரி கட்டுறவங்களுக்கும் வரி ஆலோசகர்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. ஆமா, துறையின் தவறுகளால நம்ம உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகுனா நியாயம் கிடைக்குங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இந்த விவாதத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். ஒரு துறையோட சிஸ்டம் பிழைக்காக ஒரு வரி செலுத்துபவர் 2 தடவை பணம் கட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறதும் அவரோட மேல்முறையீடு செய்யும் உரிமை மறுக்கப்படுறதும் சரியா? இந்த தீர்ப்பு வரி செலுத்துவோரின் உரிமைகளை பாதுகாக்கிறதுல எவ்வளவு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை பத்தி சிந்திச்சு பாருங்க. இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.